ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விழா பார்க்கறதுக்கு முன்னாடி காலைல ஒரு டிராயிங் ஆர்டர், அதுவும் ஜெர்மன் ஆர்டர் 3 கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டேன். அதை ப்ரொடெக்டிவ் கவர்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கேட்ட டேட்டுக்குள்ளே கரெக்டாக அனுப்பிடணும். அதை பேக் பண்ணி காலேஜுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன். சாயந்தரம் காலேஜ் முடிஞ்ச உடனே அதை அப்படியே பாண்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துருவேன். போன வாட்டியோட இந்த வாட்டி பேப்பர் குவாலிட்டி, பென்சில் குவாலிட்டிலாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதை பர்ஃபெக்டாக அனுப்பிடணும். அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துட்டேன். போகும்போது வாரத்தில் 2 வாட்டி ஒரு அக்கா டிவிஎஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணிவிடுவாங்க. சர்வீஸ் வாங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டா ஃப்ரீ சர்வீஸ் நினச்சா பெய்டு சர்வீஸாக பில்லு போட்டாங்க ஒரு 1700 எப்பா நம்ம கீழே இப்போ காசு இல்லை, அதனால் அப்புறமான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் ஒரு ஜாலியாக பேசியிருந்தார். அவர்கிட்ட பாய் கட்டு. அப்படியே சாயந்தரம் காலேஜில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கடையில் பரோட்டா சாப்பிட்டேன். அதாவது இந்த தூத்துக்குடியில் தானே 3 வகையான சால்னா கொடுப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் சைடே 3 வகையான சால்னா கொடுத்தாங்க. அதை ஒரு கடை பார்த்து வச்சுருந்தேன், சாப்பிட்டேன். மறுநாள் அதாவது எங்கள் காலேஜில் வந்து ஒன்ஸ் மோர்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அங்கே வந்து அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கர் அவங்க ஹீரோயின் வந்திருந்தாங்க ப்ரொமோஷனுக்காக. பார்த்துருந்தேன். நான் போல பசங்க வந்து வீடியோ எடுத்து குரூப்பில் போட்டுருந்தாங்க. அந்த வீடியோவை அப்படியே நான் என் வீடியோக்கு யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பேசினார், ஜாலியாக பேசியிருந்தாரு. அப்புறம் எங்கள் கம்பெனியில் இப்போ வேக்கண்ட் வந்திருக்கு. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா நிறையா பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்காதீங்க எவ்வளோ சேலரின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எங்கே அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. எடுத்தோடனே நம்ம சேலரின்னு கேட்கக்கூடாதுல்ல. அது என்ன ஒர்க்கு நேச்சர் சொல்லிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, நான் அட்ரஸ்ஸு அந்த நம்பர் கொடுக்குறேன். ஏன் வேக்கண்ட்டு தான் நான் காலி பண்ணல, அந்த இடத்த தான் இப்போ நிரப்ப போகிறேன். அது போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இது பண்ணுங்கள். சரி, நிறையா பேர் வந்து நூடுல்ஸ் வந்து காய்கறி, என்னென்ன காய்கறி, கேரட், பீன்ஸ். ஆனால் நான் வந்து சொரக்காலை செஞ்சேன். அதுவும் நம்ம தம்பி கூட. நைட்டு கரண்ட்டு நின்று போச்சு, மழை ஜோனு பெய்யுது. நூடுல்ஸ் வந்து சொரக்காலை செஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. பால் ஊற்றிலாம் கிண்ணேன். அதாவது இந்த யூடியூப்லாம் காட்டினாங்க அடிக்கடி பால் ஊற்றிக்கின்ற மாதிரி. அதுமாரி செஞ்சு சாப்பிட்டேன். மழைக்கு இதமாக சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.